ஹாய், வெல்கம் டு வள்ளி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 7th வெட்டிங் அனிவர்சரி விலாகாக தான் இருக்கும் அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கூழு தான். ஸோ எங்கே போகிறோம் எந்த போகிறேன்னு எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே நமக்கு நல்லா தாங்க போவோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நாள் மட்டும் வந்துச்சுன்னா எங்கேருந்து தான் இந்த சண்டை வரும்னே தெரியாது. அதனால் நான் காலையில் குளிச்சுட்டு சாரின்னு ஒன்று எடுத்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் கூட ஷாப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த சாரீ கூட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன், அதை கூட நாங்கள் கட்டிக்கல. ஸோ வந்து சரி அவங்க கோவத்தில் இருக்குமே, ஆளாளுக்கு 2 பேரும் சண்டை போட்டு கோவத்தில் இருக்குமே, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு நான் வந்து சுடிதாரே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களே வந்து யோசித்து எங்கே கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு. ஸோ வந்து எதுவுமே ஒரு பிளானே கிடையாது. ஏன்னா அவங்களும் ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல, போய் ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், அவங்க அதுவும் எடுத்துக்கல. ஸோ எனக்கு மட்டும் இருக்கேன், நான் எப்படி போடுறதுன்ட்டு நான் வந்து சாரீ வந்து வேர் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இது குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களே வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போகலாம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு சடனாக தான் பிளான் பண்ணாங்க. ஸோ வந்து ரொம்ப போய் என்ஜாய் பண்ணல. ஏதோ ஒரு டே வந்து நார்மலாக தான் போய் எப்பவும் போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் போராக தான் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பீச்சுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்கு கூட கூப்பிட முடியாமல் நாங்கள் பீச்சுக்கு அவ்வளோ சடனாக ஆட்டோ புக் பண்ணதும் தெரியல, எதுவுமே தெரியல. அப்படி சடனாக போனோம். பீச்சில் போய் அந்த தண்ணியில் கால் கூட வைக்கல, சும்மா கொஞ்ச நேரம் இருந்தோம். ஒரு 1 hour தான் இருந்திருப்போம். ஸோ விளையாடுறது பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தே டைம் கரெக்டாக போயிடுச்சு. என் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தா பீச்சுக்கு ஆல்ரெடி. அவள் முன்னாடியே வெட்டிங் டே வரதுக்கு 2 days முன்னாடியே சொல்லிட்டு போனான். அவளை கூட கூட்டிகிட்டு போகாமே நாங்கள் போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அந்த நிமிஷம் பிளான் பண்ணது. பாப்பாவுக்கு தண்ணி பாட்டிலு கேப்பி எதுவுமே கொண்டு போகல. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க அங்கே போயிட்டு. அதுக்கு ஏதோ போச்சு டே அந்த மாதிரின்ற மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டிருந்தேன். ஸோ நைட்டு பாதி தான் எங்களால் போட முடிஞ்சுது. மீதி வந்து அரணி அவள் போட்டுகிட்டு இருந்தா, அதாவது வீடியோ எடுப்பா பார்த்தீங்களா, அவள் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே தூங்கிட்டேன் நான். சரியா என்னால் போட முடியல. அதனால் முடிஞ்ச வரையும் அவள் போட்டுட்டு மீதி அவள் படுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஃபுட்டுலாம் சாப்பிட்டுட்டு ஆட்டோ புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சரியான வெயில், போகவே முடியல. நாங்கள் எந்த பீச்சுக்கு போயிருப்பீங்கன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என் தங்கச்சிக்கு தான் சாரி கேட்கணும். ஏன்னா நாங்கள் கூட்டிட்டு போகும்போது அவளை கூட்டிகிட்டு போவே இல்லை. எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஆட்டோ தான் புக் பண்ணி போயிருந்தோம். அவள் வரன்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தா பீச்சுக்கு கூட்டின்னு ரொம்ப நாளாகிடுச்சு பீச்சுக்கு கூப்பிட்டு போய் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. காரணம் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டோம். அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டு நான் ஒரு பக்கம் ஒன்று பேச அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா வந்து நான் காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கணும். ஆல்ரெடி நான் காலையிலே போகாதனால. ஸோ பீச்சுக்கு போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் போயிட்டு வந்ததே ரொம்ப டயர்டாயிடுச்சு. போயிட்டு குளிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக கோயிலுக்கு போகலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா சாரீ. நான் எடுத்த சாரீ வந்து ஒரு வழியாக நான் கட்டிட்டேன். ஸோ இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே ஒரு ஷர்ட் வச்சுருந்தாங்க, போடாமல் புதுசாக வச்சுருந்தனால அவங்களும் அதை வேர் பண்ணிட்டாங்க. ஸோ பீச்சுக்கு போயிட்டு நான் ரொம்ப ஆட்டை போட்டுட்டு வந்தனால பசங்களுக்குலாம் செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ வந்து அவங்களால குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மாடியில் கொஞ்சம் நேரம் விளையாடலான்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கோயிலுக்கு கிளம்புனோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து 5:30க்கெலாம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்ட்டு போனோம். 6 மணிக்கு தான் அவங்க வந்து கோவில் வந்து எங்களுக்கு வந்து திறப்பான்னு சொன்னனால நாங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 6 வருஷம் முடிஞ்சது, 7வது வருஷம் நடக்க போகுது. அவ்வளோ ஈஸியாலாம் நான் சாதாரணமாக கடந்து வரல. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன், நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன். எனக்கும் ரொம்ப ஓவராக வாயும் பேசுவேன் நானும். ஸோ வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தப்பு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா என் மேலேயே தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் வரணும். இந்த 7வது வருஷம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நான் நல்லாவே என்னையே நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாவே அவங்க என்கிட்ட கொஞ்சம் இல்லை நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் கிடையாது, எப்பயாச்சும் ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நான் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருப்போம், வெளியில் எங்கன்னா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருப்போம். இப்படின்னு பார்த்தா அவங்க பேசவும் மாட்டாங்க.
நம்ம என்னத்துக்கு இது பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஈக்கோ பார்த்துட்டு அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை அப்படியே வந்துடும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. காலையிலேருந்து நாங்கள் வந்து இல்லைன்னா காலையிலே நான் புடவை கட்டின்னு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எங்கன்னா வெளியில் போகிறது பிளான் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கோயிலுக்கு தான் போனோம். ஸோ நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த விளையாட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே நெகட்டிவாக எங்களுக்கு நடக்கிற விஷயத்த நீங்கள் எப்போவுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. ரொம்ப ஜாலியாக பாசிட்டிவாக இந்த டே மட்டும் இல்லாமல் எல்லா வருஷமும் நம்ம ஜாலியாக தான் கொண்டு போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பைனாப்பிள், நான் வந்து ஜாக் ஃப்ரூட்டு, அவங்க வந்து மேங்கோ அப்படி தான் சாப்பிட்ருந்தோம். ஐஸ்கிரீம் வந்து அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி. எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க டேஸ்ட்டு, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் சுகர் வந்து இல்லை, அவன் சுகர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்களாம். அந்த ஃப்ரூட்டில் என்ன சுகர் இருக்கோ அதுதான் ரியலாக இருக்கிறது தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மன நிறைவாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்களா. ஸோ கோயிலுக்கு எனக்கு விநாயகர் கோயிலெலாம் ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சாமினா. ஸோ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெட்டிங் டே வர அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியில் எங்கன்னா போய் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதை விட ஒரு 4 பேருக்கு சாப்பாடு ஃபுட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது கூட நம்ம பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணது எங்களுடைய பாப்பாவோடைய பர்த்டேலாம் வந்துச்சுன்னா நாங்கள் அப்படி தான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு கேக் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அது வந்துச்சு. சும்மா அதுக்கு கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்குலாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இப்போ ஆர்டர் பண்ணாங்க. அப்போ வந்து இது வெட்டி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அதை கட் பண்ணி அதை வந்து ஆளுக்கு ஊட்டி அந்த டேவே கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிட்டோம். காலையிலேருந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் சண்டை ஃபைட் பண்ணியிருந்தாலும் நைட்டு வந்து நாங்கள் அந்த டேவே ஜாலியாக கொண்டு போயிட்டோம். ஒருத்தருக்கு ஊட்டி நீங்களும் எல்லா நாளுமே இந்த மாதிரியே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஆனால் அது நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த பழக்கம் என்கிட்ட சுத்தமாக இல்லை, இனிமேல் இருக்கணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ வந்து நானும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி நோய் நொடி இல்லாமல் எல்லா வருஷமும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து வாழ்த்துங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும் அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்கன்னு. வேறு எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்க ஃபுல் வீடியோலாம் போய் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இந்த டேவே ஜாலியாக கொண்டாடணும். உங்களுக்கும் எல்லா டேவும் நல்லபடியாக போகுது என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, பாய் பாய்.